ஐயா வணக்கங்க. வணக்கம். அன்பான வணக்கம். அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா நான் ஒரு வாசகத்தை படிச்சேங்க. சரி. என்னன்னா, இப்போ நம்ம அனுபவிக்கிற சூப்பர் சயின்ஸ், சூப்பர் நேச்சுரல் எதுவாயினும் அது ஒரு ஓல்டான ஒரு விஷயம் தான் கிரியேட் ஆகி வருது. நம்ம எது நமக்கு தேவையில்லைன்னு இந்த ஒரு விஷயம் ஓல்டுன்னு சொல்றோமோ, அதுதான் நமக்கு சூப்பர் நேச்சுரல் ரொட்டேஷனா ஆகி வருதுங்களா? இங்க ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான்மா. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பாரு, இத்தனை வருஷத்துல நம்ம இவ்வளவு அனுபவத்துல வந்திருக்கிறோம். சுமார் பேச்சுக்கு நம்ம எப்படி வாழணும், எப்படி வரணும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹிஸ்டரியை பார்த்தா தெரியும் நம்ம எப்படி இருந்து வந்திருக்கோம். உணவு பழக்கம், நம்ம ஆடை போட்டது, சரிங்களா, நம்ம இப்ப அலங்காரம் பண்ணிக்கிறது, நம்ம வீடு கட்டிக்கிறது, நம்ம வாகனங்கள், நம்ம யூஸ் பண்ற கருவிகள் எல்லாமே, இது எல்லாமே ஓல்டுல பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அதுக்கான வேலையை பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு வாகனம் வேணும்னா அதுக்கு உருவணுன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்த உருவம், இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணிருக்கோம். இது ஒரு யூஸ்லெஸ் தான். இது யூஸ்ஃபுல்லா வர ஒரு விஷயம் தான் இது. இப்போ இதுல நம்ம அதெல்லாமே அந்த ஆரம்பத்துல வெறும் நம்ம கிட்ட சிம்பிளா சொன்னா, இப்போ கொஞ்சம் பேக்ல போனா ஒரு கட்ட வண்டி தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட ஹை லெவல்ல கார் இருக்குது. சரிங்களா, முதல்ல மேல பிளைட் போகுமா அப்படின்னா அது இல்ல. இப்போ இருக்குதான்னா இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ நீங்க மொபைல் சுமார் ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் பத்தி நம்ம பேசணும்னா மொபைல்னாலே போன் தான் இருந்தது. கையில போன் ஆச்சரியமா. இப்ப கையில ஒரு சின்ன போன் வந்து இப்ப அந்த போனு போய் நீங்க எங்கேயோ போயிட்டோம் பண்ணுமோ, எங்கேயோ வந்துட்டோம். இப்ப நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் அப்டேட்டா போகுமானா போகும். இப்ப இந்த அப்டேட்டுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இன்னைக்கு இதை வச்சுன்னு இருக்கிற, இதை வச்சு நீ பயன்படுத்தும் போது அடுத்த அப்டேஷன் ஈஸியா வந்துடும். இதுல இருந்து அது கன்வே ஆயிடும். எதுவாயினும் ஓல்டுல இருந்து நியூவுக்கு போறதுன்றது உண்மைதான். ஓல்டு தான் அடுத்த நியூவுக்கு நம்ம தள்ளுமானோ அதுதான் தள்ளும். அது எந்த சந்தேகம் வேண்டாம். இந்த ப்ராசஸ் இங்க எப்படிதான் போகுதானா இப்படிதான் போகுது. ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, இது இதை நீ கத்துக்கலாம். கத்துக்குன்னு இந்த ஓல்டா இருக்கிறது இல்லாம போவாது. அது கண்டினியூஸா அது இருந்துட்டே தான் இருக்கும். இந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கும், நியூவா போற ப்ராசஸும் போயிட்டு இருக்கும். இங்க எந்த ஒரு ப்ராசஸும் டிசால்வ் ஆகாது. எல்லா பொருளுமே இங்க ஒரு ஏக்கத்திலையும் ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்திலையும் ஒரு ஜேனர்லயே இருக்கும். எதுவுமே இங்க இல்லாம போவாது. அது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருக்கும். நீ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளை பொறுத்த இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்தோம் இல்லையா ஒரு வாழ்க்கை. இந்த வயசுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்மளுக்கு இப்ப இருக்கிறது தான் நம்மளுக்கு கரண்ட். இது எதுவுமே இல்லை. இதுதான் நம்மளை பொறுத்த இதுதான் நம்மளுக்கு கரண்ட். வேற எதுவுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் அங்கதான் விஷயம் இருக்கு. அது இல்லைன்றது உனக்கு மட்டும்தான். நான் முன்னாடி போன வாழ்க்கை போயிடுச்சு, அது இல்லைன்னு நீ நினைக்கிற. அது இல்ல போயிடுச்சுன்னு சொன்ன பத்தி அப்ப போகுதுன்னு ஒரு எண்ணம் இல்ல. அது இல்லைன்னு அப்ப இல்லைன்னா அது எங்க போச்சு? சும்மா கொஸ்டின், எங்க போச்சு? போச்சுன்னு தான் சொன்னேன். அப்ப போயிடுச்சுன்னா போன பொருள் ஒரு இடத்துல போய் தானே இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லாம எல்லாம் போவாது. எஸ், நீ போயிடுச்சுன்னா சொன்ன சரியா. அது இல்லாம போயிடுச்சுன்னா கிடையாது. அது நீ அந்த இடத்த விட்டு நீ மூவ் அவுட் ஆகி நீ வர, அது அதே இடத்துல கூட மேபி நிக்கலாம். மேபி அதே இடத்துல ஸ்டேபிள் இருக்கலாம். நீ அங்கிருந்து கடந்து வர. ஆனா அதோட ஸ்டேபிள்னஸ் அங்க இருக்குது. அந்த ஸ்டேபிள்னஸ்ன்றது பரிமாணங்களா இருக்கும். மேபி புரியுதா சொல்றது? அந்த படிமத்துல அது போய் இடத்துல இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே ஒரு மூவி தான். இந்த மூவில ஒரு வாட்டி ஒரு படத்தை ஒரு சீனுமே நிக்கும். உண்மைதானே? நீங்க அந்த சீன் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த சீன் ஓல்டு வெர்ஷனு, இது நியூ வெர்ஷனு. அது ஓல்டு வெர்ஷனாவும் இல்லை, இது நியூ வெர்ஷனாவும் இல்லை. அது இருக்குது, இதுவும் இருக்குது. எதுவும் போல இது நீங்க உங்களுக்கு நீங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க போனது என்னன்னா, உங்க கண் எதிர்க்க இருந்த ஒரு உருவம் தான் போயிருக்கும். மேபி அந்த உருவத்தில் நடந்த நிகழ்வு, அதுல நடந்த செயல்பாடு, அதுல இந்த ஏக்கம், அது எதுவுமே போகாது. எல்லாமே இருக்குன்றதுக்கு அர்த்தம் தான். நீங்க சொல்றீங்கல்ல, நான் அதை விட்டு மூவ் ஆயிட்டு வந்துட்டேன், அது ஓல்டு இது நியூ. நீ சொல்றல, அப்ப ஓல்டு நியூன்னா ஓல்டுன்னு ஒண்ணு இருக்குது, நியூன்னு ஒண்ணு இருக்குது. உண்மைதானே? ஓல்டுன்னு ஒண்ணு இருக்குது, நியூன்னு ஒண்ணு இருக்குது. இந்த இருப்பு இருந்துட்டே தான் இருக்கும். இங்க இந்த இருப்பு மட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த இருப்பு இல்லாம போகவே போகாது. போகல, இருக்குது. இது நீங்க இல்லைன்னு நீங்க நினைக்கிறது நம்மளோட அறியாம, நம்மளுக்கு தெரியல, அதான் நம்ம சொல்றோம். ஏன்னா நார்மல் பீப்புள் இதெல்லாம் நீங்க கெஸ் பண்ண முடியாது. அது இருக்குதானே, அது இருக்குது. அது இல்லாமலாம் போகாது. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு 5 வயசுல நான் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கிறேன்ல, 5 வயசுல இருந்த ஒரு வாழ்க்கைய ஒரு கேமரா படம் பிடிச்சிருக்குதா? இப்ப அந்த கேமரா நான் 5 வயசுல நான் என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், எல்லா அறிவு படிப்பும் என்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஏது பண்ணேன். ஒண்ணு கொஞ்சம் மறைஞ்சிருக்கலாம், மேபி நிறைய விஷயம் ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு இன்னும் கூட இருக்குது என்னோட விஷயம். அப்ப உண்மை இருக்குதுன்னா, அப்ப அந்த நிகழ்வு நடக்கும் போது என்ன ஒண்ணு போக்கஸ் பண்ணிச்சுல்ல. உண்மை என்ன ஒண்ணு போக்கஸ் பண்ணி அந்த நிகழ்வு இருந்ததுக்கான ஒரு சான்று இருந்ததுன்னு நான் சொல்றேன். ஆமான்னு. அப்ப ஆமா இருந்ததுன்னா அது தொலைஞ்சு போவாது, அது இல்லாம போவாது, அது இருக்கத்தான் செய்யும். ஒரு நொடி பொழுதும் ஒரு கணமும் இருக்கும். இங்க எதுவுமே இங்க மறைஞ்சும் போவாது, எதுவுமே ஆகாது, மாறியும் போவாது. இங்க விஷயமா தான்
மாறியும் போகாது. இப்போ எப்படின்னா, இப்ப நான் இன்னைக்கு நாள் நான் பேசுறேன்னா, இன்னைக்கு ஒரு பதிவு இது. இந்த பதிவு இருக்குமா இருக்காதா? அழிஞ்சு போயிடுமா? மறைஞ்சு போயிடுமா? இருக்கும். ஆனா நான் தாண்டி போவேன். நான் போயிட்டே இருப்பேன். என்னில் ஏற்படுற அனுபவங்கள் மாற்றங்கள் இங்க ஃப்ளோவன்ட்டா போய்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் அது ஒரு செட்டப், அது ஒரு நிகழ்வு நின்றுட்டே இருக்கும். ஆனா நான் வந்து மூவ் போயிட்டே இருப்பேன். புரியுதா சொல்றது? இது இங்க நடக்குது இந்த இடத்துல. இதேதான் எல்லா பொருளுக்குமே. அதனாலதான் தோன்றும் போது என்ன இருந்ததோ அது எல்லாமே இருக்குது. தோன்றும் போது என்ன இருந்ததோ அது எல்லாமே இன்னும் இருக்குது. எல்லாமே இருக்குது. நீ தோன்றும் போது என்ன இருந்ததோ அது எல்லாமே இருக்குது. உங்க கண் பார்வைக்கு தான் இங்க இந்த பொருள் இருந்தது, இப்ப இல்ல. நீங்க சொல்றீங்களே, முதல்ல இந்த பொருள் இருந்தது, இப்ப இந்த மாற்றம். இது உங்க கண் பார்வைக்கு மட்டும் தெரியறதுனால, நான் ஏற்கனவே இருந்த வீடு இந்த மாதிரி இல்ல, ஏற்கனவே நான் இருந்த இடம் இந்த மாதிரி இல்ல, இப்ப மாறி இருக்குது. அது மாறி இருக்குது. நீ பார்க்கும் போது அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. ஆனா அன்னைக்கு இருந்ததுன்னு ஒரு நிகழ்வு இருந்தது இல்லையா? அந்த நிகழ்வு இருக்கும். அது எங்கேயும் அது வந்து அதான் சொல்றேன், அந்த ஒரு செட்டப் இந்த இடத்துல இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மூவிங் எல்லாம் அதெல்லாம் தொலைஞ்சும் போவாது, மறைஞ்சும் போவாது, கரைஞ்சும் போவாது. எதுவாயினும் எல்லாமே இங்க ஒரு ஸ்டேபிள்னஸ்ல ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கும். எப்படி நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்த படமும் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? எப்படி இருக்குது? அது ரெக்கார்ட்ல மூவியா இருந்தாலும் சவுண்ட் ஆகும், அப்படியே இருக்குது. அது அழிஞ்சு போச்சா? கிடையாது, இருக்குது. ஏன்னா அதை ஒருத்தவங்க எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மூவின்னு. அப்ப இதே போல இது ஒரு விஷயம் நம்மளையும் படம் பிடிக்குது. ஆமா, நம்மள இங்க ஒரு விஷயம் படம் பிடிக்குது. அதை வச்சு ஒரு நியூ கிரியேட் பண்றாங்க. இன்னொருத்தர் மேபி ஒன்னொன்னு கிரியேட் பண்ணுது. அது இது இப்படி இருந்தது, இது இப்படி மாறிக்குது. அப்ப இது எப்படி செட் பண்ண, இது எப்படி மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு அப்டேட் ஆகிறவங்க இதை பண்ணணும். உண்மைதானே? நம்மளுக்கு மேல அப்டேட் ஆகிறவங்க இந்த வேலையை பார்க்கணும். ஆக மொத்தம் நம்மள எந்த ஒரு நிகழ்வுமே இங்க இருந்து அழிஞ்சோ, தொலைஞ்சோ, மறைஞ்சோ, கரைஞ்சோ போகாது. ஆமா, அது ஒண்ணுக்கு ஒண்ணு தன்னைத்தானே அப்டேட் பண்றோம் இல்லையோ, இது போயிடும். ஆனா இது இன்னும் சொன்ன, நீ இருக்கிற, நீ பேசுற, நீ செய்யற எல்லா வார்த்தைகளும் இருக்கும். உன்னிலிருந்து எது எது வெளிப்படுறது அது எல்லாமே இருக்கும். நீ அப்படியே இந்த செயலை செஞ்சுட்டே நீ அப்படியே போயிட்டே இருப்ப. நீ அப்படியே ஃப்ளூவன்ட்டா போயிட்டேனாலும் இந்த நீ உன்னிலிருந்து வெளிப்பட்ட அனைத்துமே இருக்கும். அது எதுவுமே இங்க இருந்து போகாது. நீயும் போயிட்டியான்னா நீயும் போக மாட்ட. நீன்றதும் அந்த உணர்வு, உன்னில் ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு, அது என்னவோ அது அப்படியே ஸ்டேபிளா நிற்கும். அது என்ன பண்ணுன்னா, எப்படி தெரியுமா? அது நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம உடம்பு வந்து கைட்டு விட்டு போயினுங்கிற மாதிரி ஒரு பொருளா அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம அறிவை கொண்டு நான் உணர்ந்து வரேன், தெரிஞ்சுன்னு வரேன், புரிஞ்சுன்னு வரேன் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து ஏற்படுற உடல் மாற்றத்துல இருந்து, நம்ம கழிவு வெளியேறதுல இருந்து, நம்ம பாக்குற பார்வையில சவுண்டு, நம்ம பாக்குற பார்வையில லைட் வெளியேறதுல இருந்து, நம்ம பேசும்போது நம்மளுக்குள்ள சத்தம் வெளியேறதுல இருந்து, இது எல்லா நிகழ்வும் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஃப்ளூவன்ட்டா. அது போய்கிட்டே என்ன பண்ண, அது ஒரு இடத்துல அது ஒரு கிரியேஷன், அது ஒரு கிரியேட்டரை உருவாக்கிட்டு அது பாட்டு போயிடும். நீ இது எல்லாத்தையும் கைட்டு விட்டுட்டு நீ பாட்டு போய்கிட்டே இருப்ப. உன் காலங்கள் சும்மா நீ இறுதியில எத்தனை வயசு வரையும் உன்னோட டைமிங் வச்சிருக்க, அந்த டைமிங் வரைக்கும் நீ உடம்புல இருந்து ஒரு விஷயத்த அப்படியே அவுத்துட்டே வருவ. இது என்னன்னா, இது ஒரு உலகமானா இது ஒரு உலகம். இந்த உலகத்திலிருந்து வெளிப்பட்ட கழிவா இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், உணர்வா இருக்கட்டும், இதுவாயினும் அப்படியே இதுல இருந்து ஃப்ளூவன்ட்டா போயிட்டே இருக்கும். இதுல இருந்து வெளியேறது இல்லையா உனக்கு லாஸ்டா ஒரு பொருள். அந்த ஒரு பொருள் தான் ஒரு மையமான பொருள். என்னன்னா, அது என்னவா நீ அதை கன்வே பண்ணிச்சோ, அது சரியான தன்மையில இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு மாற்றத்துக்குள்ளயும், இல்ல அது இல்லாம இருந்துச்சுன்னா நார்மலா அது திரும்பி இன்னொரு பரிமாணத்துல அது போகும். ஆனா இதுல இருந்து உருவான வெளிப்பட்ட எல்லா பொருளுமே ஃப்ளூவன்ட்டா போயிட்டு இருக்கும். அது அறிவா இருக்கட்டும், இல்ல இந்த உடலா இருக்கட்டும், இதுல ஏற்பட்ட உணர்வா இருக்கட்டும், இது பார்த்ததா இருக்கட்டும், இது பேசின சத்தமா இருக்கட்டும், இங்க எல்லாமே இருக்கும் அப்படியே. இதுதான் 100% ஃபேக்ட். நம்ம அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒதிரி தள்ளிட்டு ஒதிர போயினே இருப்போம். ஆனா ஒதிர்ற பொருள் எங்க இருக்கும்? எங்க ஒதிர்னு அங்க இருக்கும். அந்த ஒதிர்ன பொருள் ஒரு விஷயம் உருவாகும். இங்க ஒரு பொருளுமே ஃபுல் அப்படியே பிளானட். அது 100% நீங்க எது ஒரு இந்த அண்டம் தான் மிக பெருசுன்னு சொன்னீங்கன்னா, இல்ல ஒரு கேலக்சின்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதே போல ஒரு ஹியூமன் பீங்க்கும் அப்படிதான். அது எந்த சிறிய ஒரு ஹியூமன் பீங்கிற ஒரு விஷயம், உடலுக்கு கொண்ட அனைத்துமே ஹியூமன் தான். சரிங்களா? மனிதன் மட்டும் உடல் கொண்ட அனைத்துமே ஹியூமன் தான். அது ஒரு எறும்பாயினும் சரி, இது யானையாயினும் சரி, இது மனிதனாயினும் சரி, இதுக்கும் தன்மை உண்டு. அதே போல ஜட பொருள்னு ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, அதுக்கும் இதே தன்மை உண்டு. சேம். அதுவும் உணரும், பார்க்கும், கேட்கும், பேசும், அதுக்கு நாள் வரும். அதுவும் எல்லா விஷயத்தையும் ஃப்ளூவன்ட்டா விட்டுட்டு அது என்னத்தை தெரிஞ்சுக்கிச்சோ அதுல இருந்து அந்த உணர்வு மட்டும்
டிராவல் ஆகும். ஆனா அதுல இருந்து வெளிப்பட்டது எல்லாமே போய்கிட்டே இருக்கும். இங்க ஏன் இவ்வளோ வேரியேஷன் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு மறைஞ்சிச்சு, நியூவா ஒண்ணு தோன்றுச்சு, நியூன்னு ஒரு விஷயமே கிடையாது. கிடையாது. ஓல்டுன்னு ஒரு விஷயமும் கிடையாது. கண்டிப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு அள்ளி போட்டு திருப்பி திருப்பி கடையும், திருப்பி திருப்பி அதுல ஒண்ணு உருவாயினே இருக்கும். உண்மை. இது மட்டுமே இங்க நடக்கும். ஏன்னா அள்ளி போட்டு அதை நீங்க இது சேக் பண்ணும் போது திருப்பி இதுல இருந்து என்னென்ன வந்துச்சோ திருப்பி அது எக்ஸ்ட்ரா ஆகும். திருப்பி அள்ளி போடும்போது திருப்பி எக்ஸ்ட்ரா லாஜ் ஆகும், திருப்பி அள்ளி போட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா லாஜ் ஆகும். இந்த நிகழ்வு நடந்துருக்குது. இது எக்ஸ்ட்ரா லாஜ் அதிகமாக தான் இப்ப நம்மளுக்குள்ள பார்த்தோம்னா இவ்வளவு கண்டுபிடிப்பு, இவ்வளவு வேரியேஷன், இவ்வளவு அறிவு. எஸ், இந்த திங்கிங்க்கு காரணம் அதே தான். இவ்வளவு உருவாக்குற பொருளுக்கு காரணமும் அதே தான், இந்த அளவுக்கு அறிவுக்கு காரணமும் அதே தான், இவ்வளோ வேரியேஷனுக்கு காரணமும் அதே தான். புரியுதா சொல்றது? ஏன்னா ஒரு வாட்டி உருவான ஒரு பொருள் அப்படியே அது உருவாகி நடந்து அதுல இருந்து வரும்போது ஒரு ஆற்றலோட வெளிப்படுது, திருப்பியும் அள்ளி போடு, திருப்பியும் அதே போல நடக்குது, திருப்பி அது எக்ஸ்டெண்ட் ஆகுது, திருப்பி அள்ளி போடு, திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகுது. புரியுதா சொல்றது? ஒரே விஷயம் தான், ஒரே பொருள் தான். அது இந்த மாதிரி நிகழ்வு பண்ணினே இருக்குது. இன்னைக்கு அது ரொம்ப பிக்கஸ்டா போகுது. இப்ப அது பிக்கஸ்டாவ இந்த உன்னை சுத்தி கவர் பண்ணி ஒரு மூலமான ஒரு விஷயம் இருக்கும், அது விரிவடைஞ்சே போகுது. அதான் சொல்றேன், அந்த சுத்தி கவர் பண்ணது நீங்க சொல்ற மாதிரி கிரியேட்டர்னு வச்சுக்கலாம். உள்ள இருக்கிறது அனைத்துமே கிரியேஷன் வச்சுக்கலாம். புரியுது? இதெல்லாம் உள்ள இருக்கிறது கிரியேஷன். இப்போ இந்த கிரியேஷன் அதிகமாக இந்த கிரியேட்டரோட தன்மை தாங்க முடியல. புரியுதா சொல்றது? கிரியேஷனும் கிரியேட்டர் ஒண்ணு. இது கிரியேட்டர் ஸ்டாப் பண்ணணும்னு பாக்குறாரு, ஆனா கிரியேஷன் அதை பண்ண மாட்டேது. அது கிரியேட் ஆகினே இருக்குது, ஆனா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தெரியல. ஏன்னா அவுட்டர் பொருளும் இன்னர் பொருளும் ஒண்ணுன்னு கண்டுபிடிக்கும், அது கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிக்காதனால இது அதான் சொன்ன விரிவடைஞ்சினே போகுது. சொல்றான் யூனிவர்ஸ் எவரி எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸ் சொல்றான். காரணம் என்னன்னா இந்த யூனிவர்ஸ் பெருகிட்டே போகுது. பெருகுதான் செய்யும். நீ என்ன சொல்ற, நீங்க உங்க உடம்புல இருந்து என்னென்ன நீ ஒரு வார்த்தை, சத்தம், நீ பாக்குறது, கேட்கறது, உடம்புல இருந்து கழிவு எல்லாமே ஒரு விஷயத்தை உருவாக்கினே இருக்கும். மீண்டும் இந்த நிகழ்வு ஃப்ளோவெண்டா போயிட்டு இருக்குது. இப்ப இந்த நிகழ்வு அதான் சொன்னேன், ஹெவியா எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த யூனிவர்ஸ். காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே போல எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு இது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பெருகும், குறையவே முடியாது. இதனால கூட்டிக்கிட்டே போகும். இது கூட்டுறது எதுக்கோசம்? இந்த ஏன்னா அது எதுல எங்க இருந்தும் எந்த ஒரு துகளுமே எதுவுமே ஜீரோ ஆகாது. மீண்டும் அது அதீதமாக்கினே போகும். அது தன்மை அதுதான். ஒன்னிலிருந்து ஒண்ணு தோன்றும். மல்டி யூனிவர்ஸ் சொல்றான்ல, இதுக்கான அர்த்தம் இதுதான். மல்டிபிள் தான் ஆகுது. மல்டிபிள் எப்போ உனக்கு க்ளோஸ் ஆகுதோ அன்னைக்கு இதுக்கு முடிவு. அது வரைக்கும் இது மல்டிபிள் தான் ஆகும். ஸ்டாப்பேஜ் இதுக்கு நோ ஆப்ஷன். ஓல்டு நியூ எது சொன்னாலும் ஆக மொத்தம் எல்லாத்தையும் ஒன்னா திருப்பி கலந்து திருப்பி போட்டுனே இருக்கும். திருப்பி இந்த நிகழ்வு இங்க நடந்துனே இருக்குது. இந்த நடக்கிறதுனால நம்மளுக்கு நடக்கக்கூடிய பெரிய மாற்றம் எப்படி நடக்குது நான் சொன்ன பாத்தீங்களா? இந்த அவுட்டர்ல இருக்கிறது கிரியேட்டர், இன்னர்ல இருக்கிறது கிரியேஷன். இப்போ இது அதீதமாக இந்த அவுட்டர் முடியாது. இது முடியாத பட்சத்துக்கு போகும்போது உள்ள அழுத்தம் அதிகமாகும் போது வலி, பெயின், இது பிக்கஸ்டா தோன்றும். அது பிக்கஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளது அறிவு அவன கட்டாயமாகும். பெயின் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அந்த பெயின் ரெண்டு எல்லாத்துக்குமே பெயின், இதுக்கும் பெயின் அதுக்கும் பெயின். இப்ப இந்த பெயின் முதல்ல இது அவுட்டருக்கு இல்லாதனால இன்னருக்கு தெரியல. அதனால இன்னொரு விளையாண்டு காலியா இருந்ததுனால இப்போ அது காலி அதிகமாய் விரிவடைய ஆரம்பிச்சிச்சு. வெடிக்கிற ஸ்டேஜுக்கு நிக்குது. இப்போ இது வெடிச்சிச்சுன்னா அந்த நிகழ்வுன்றது முடிவுதான். புரியுதா சொல்றது? ஆமா, அது வெடிச்சிச்சுன்னா அது நிகழ்வுன்றது முடிவு. அது வெடிக்காம அது அப்படியே தன்னைத்தானே க்ளோஸ் பண்ணிக்கினாலும் அதுவும் முடிவு. இரண்டுமே முடிவு. அப்படி அணைச்சிட்டாலும் க்ளோஸ்ட், வெடிச்சிட்டா இருக்காது. அணைச்சாலும் இருக்காது, வெடிச்சாலும் இருக்காது. இது அணைச்சா என்னன்னா ஒருமை குணம், அதுக்கு பேர் அன்பு. எல்லாம் ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் அது இருக்காது, வெடிச்சிட்டாலும் இருக்காது. இந்த ரெண்டு நிகழ்வுக்குள்ள நடக்கும். வெடிப்புன்றதும் இப்படிதான் நடக்கும். அளவுக்கு மீறிய வலி, அளவுக்கு மீறிய துன்பம், அதோட காரணம் எனக்கு வேணாம், இதோட முடியட்டும் நடக்கிற ஒரு நிகழ்வு. உண்மைதானே? அதே போல அளவுக்கு மீறி அன்பு இல்ல எல்லாரும் ஒண்ணு இப்படி சேரலாம். ஆனா இப்படி நடக்கிறது சூப்பரா இருக்கும். அன்பு கூட உன் அறிவு வளரும், உங்ககிட்ட ஒருமை குணம் வரும், அனைத்தும் நான்ற புரிதல் வரும். அது வந்துச்சு. இந்த நிகழ்வு நடக்கணும், ஸ்டாப்பேஜ் ஆகணும். அப்ப நான் பேச ஆரம்பிச்சேன். உலக இயக்க நிக்கணும், இந்த அசைவு, இந்த சுழற்சி நிக்கணும்னு சொல்லிட்டேன். நிக்கணும்னா முடிவுன்னு நான் சொல்றது அர்த்தம். இது எல்லாத்துக்குமே நித்தியமான இன்பம் கிடைக்கணும். அசைவுனா எதுவுமே கிடையாது. அசையலன்னா அட் ஜெனரேட்டர் நோ ஸ்டாப். ஜெனரேட் ஆகலன்னா அந்த பொருள் நிக்க முடியாதுங்க. ஜெனரேஷன் இல்ல, எதுவுமே ஆகாதீங்க. ஜெனரேஷன்னா ஒரு பீப்புள் மட்டும் ஒரு எதுவுமே ஜெனரேட் ஆகாது. ஜெனரேட் ஆகலன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா ஜெனரேட்டர் ஆனாதான் ஏக்கம் ஆனாதான் ஏற்றத்தாழ்வானதான் நீங்க வர்றது போறது சிந்திக்கிறது யோசனை எல்லாமே இருக்கும். எதுவுமே இருக்காது. நீ சிந்திக்கிறதுக்கு யோசனை பண்றதுக்கு அசைவே இல்லை, எதுவுமே இல்லை. அசைவே இல்லைன்னா
அசைஞ்சாதான் இந்த பொருள் இருக்குது உங்களுக்கு தெரியும், அசைஞ்சாதான் இவ்வளவு தெரியும். கண்டிப்பா அசையலன்னா நோ, ஜீரோ, ஃபுல் க்ளோஸ் ஆயிடும். அந்த நிகழ்வு நடக்கணும். அது நடந்தாதான் நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு கடினத்தை விட்டு முழுமையான இன்பத்தை நோக்கி நம்ம பயணப்பட முடியும். அதுக்குதான் இந்த நிகழ்வு இப்படி நடக்குது. ஆக மொத்தம் இங்க எதுவாயினும் கூட்டிக்கிட்டே போகும், ஒரு துளி அளவும் குறையாது. இது பேக்கு, இது ஃப்ரண்ட், இப்படி ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா திருப்பி அது ஒன்னா போட்டு கலக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இங்க நடக்கும். இதுதான் இங்க எஸ், இதுதான் நடக்கும். இந்த நடக்கிறதுனால இங்க எல்லா நிகழ்வுமே அப்படியே இருக்கும். இங்க நிகழ்வுன்றது நான் இப்ப இத்தனை வருஷம் வாழ்ந்ததுன்னா நான் எவ்வளவு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு எனக்கு கூட தான் தெரியும். இது எது போக்கஸ் பண்ணிச்சு அதுக்கு தான் தெரியும். புரியா சொல்றது? அப்ப இந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் எவ்வளவு விஷயத்தை கிரியேட் பண்ணும். அது பொருள் ஆகிட்டோம், சரி, எல்லாமே இந்த மாதிரி கிரியேட் பண்ணி இன்னைக்கு அளவுக்கு மீறி அழுத்தம் உருவாகி நீங்க அதனால அங்கங்க பிரச்சனை, சண்டை, அளவுக்கு மீறி துன்பம் மறுத்து பாருங்க. இது காரணம் என்ன? அழுத்தம் அதிகமாயினே போகுது. அளவுக்கு மீறி பாப்புலேஷன், அளவுக்கு மீறி இல்லாம இயற்கை சீற்றங்கள், வெவ்வேறு மாற்றம் பெறதுக்கு காரணம். இது எல்லாமே என்னன்னா முடிவை நோக்கிய பயணம். எனக்கு எல்லாத்துக்குள்ளேயும் பெயின் உண்டு. பெயின் என்பது மனிதனுக்கு மட்டும், உடலுக்கு மட்டும் அல்ல, இங்க இருக்கிற அனைத்துமே. ஜடத்துக்கு பெயின் உண்டு, மனிதனுக்கு பெயின் உண்டு, இந்த இயற்கை இருக்கிற பஞ்சபூதத்துக்கு பெயின் உண்டு, அதை மீறி இருக்கிற அணுக்கள், அண்டங்கள், கேலக்சி, ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே பெயின் உண்டு. அந்த பெயினோட முடிவுன்றது நித்தியமான இன்பத்துக்குள்ள அனைத்து ஒரு பொருளா மாறணும். இந்த விளைவு, இந்த ஏக்கமும் இங்க இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் இந்த பெயினே உருவாகுது. புரியுதுங்களா? இது உருவாகணும்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள நீங்க மூவ் அவுட் ஆனீங்கன்னா, இப்ப நான் பேசணும் பாத்தீங்களா, இப்ப நான் பேசின இந்த வார்த்தையை நான் உள்ளார்ந்து உணர்ந்து இதுதான் நடக்குதுன்றத இப்ப நான் லைவ்ல இப்ப நீங்க கேட்டவுட நான் பேசின வார்த்தைகள் இது. எந்த ஒரு விஷயம் எடுத்து வச்சோ புதுசா எடுத்து ஆட் பண்ணி நம்ம பேசல. எல்லாமே இப்ப நீங்க பேசணும்னு இந்த ஸ்பாட்டுக்கு என்னென்ன எனக்கு உள்ள தோணுதோ அதை மட்டுமே இப்ப நான் பேசிடுறேன். இது இன்னும் அதிகமா தோணுமா இன்னும் காலங்கள் போகும்போது நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் பேச முடியும். ஏன்னா நான் கத்துன்னு இருக்கிறேன், நான் பயணத்துல இருக்கிறேன், என்னால இன்னும் கூட எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இதை முடிக்கிறதுக்கான சோர்ஸுக்குள்ள என்னால போக முடியும். அதை போகும்போது இன்னும் வார்த்தைகள் வேரியேஷனா மாறிக்கிட்டே போகும். இன்னும் இதை விட தாண்டி நான் பேச முடியும். இதுக்கு காரணம் அன்பு, கருணை, அப்புறம் அது வந்து ஏற்படுற ஒரு அறிவுன்றது பேர் ஒருமை. அந்த ஒருமை குணம் வந்தா உங்கள்கிட்ட அறிவு கூடும் போது அனைத்தும் நான்ற புரிதல் வரும். இப்ப அனைத்தும் நான்ற புரிதல் நான் பெற்றிருக்கிறேன். அந்த நான்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா கிரியேஷன், கிரியேட்டர் ரெண்டும் ஒன்னாவது. ரெண்டும் ஒன்னாவது. இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. ஆனா இருந்தாலும் இது வேற, அது வேறதான் இருந்தது. எல்லாம் இப்ப வேற சொல்றாங்க. ஒரு கிரியேஷன் இருந்தா கிரியேட்டர் இருப்பாரு இல்லைன்னா சொல்ல. அந்த இருக்கிற பொருள் இருக்குதா அப்படின்றத உணரணும்னா இந்த கிரியேஷனுக்குள்ள இருந்து அது புறப்பட்டாகும். வேற வழியே இல்லை. அப்ப அது கிரியேட்டருக்குள்ள இருந்து அது புறப்படணும்னா அந்த கிரியேட்டர், இந்த கிரியேஷன் நடக்கிற இடத்துல எல்லாருக்குள்ளயும் அன்பு வரணும். இப்ப அந்த அன்புன்ற ஒரு விஷயம் அதீதமாச்சுன்னா, அதுல இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் அன்பு அதீதமாச்சுன்னா அவரே கிரியேட்டரா மாறிடுவார். அவரு ஆமா, அந்த கிரியேஷனே கிரியேட்டரை உருவாக்கணும். ஏன்னா வெளியே இருக்கிற பொருள் அந்த வழியில நிக்குது, உள்ள இருக்கிற பொருள் விளையாட்டுல இருக்குது. விளையாட்டுக்குள்ள இருக்கிற பொருளும் வெளியே இருக்கிற பொருள் ஒண்ணுன்றது அறிவு உள்ள இருக்கிறதுக்கு வந்துச்சுன்னா விளையாட்டை நிறுத்த முடியும். வெளியே இருக்கிற அவுட்டருக்கு மட்டுமே அந்த கிரியேட்டர் தன்மை இருந்து உள்ள இருக்கிற கிரியேஷனுக்கு அந்த தன்மை வரலாம் முடியாது. அது மீண்டும் மீண்டும் எகிரி ஊந்துதான் இருக்கும். இப்ப அந்த எகிரி ஒரு ஒண்ணும் பண்ணணும். ஆனா உள்ள இருக்கிறதுக்கும் அவுட்டருக்கும் சம்பந்தம் இருக்குது தெரிஞ்சிச்சு. கிரியேட்டரே நான் தான், கிரியேஷன் நான் தான், நான் புரிஞ்சுட்டேன். அப்ப அது வெளியிற பெயின் உணர்ந்தாச்சு, உள்ளகிற பெயினை நான் உணர்த்துட்டேன். அந்த உள்ளகிற பெயின் வந்து அனைத்துமே நான் அறிவு வந்து அந்த பெயினை நான் உணர்த்துட்டேன். அப்படி வந்தப்பறம் நான் எப்படி திருப்பி துள்ள போட முடியும்? வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வலி மொத்தமும் என்னுடையது. அப்ப உள்ளகிற வலி என்னுடையதுன்னா அதை கவர் பண்றதோட வலி என்னுடையது. நான் சொல்லுவேன், நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே போல இதை உருவாக்குன அந்த மூலத்துக்கும் வலி இருக்குமானா இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுத்த ஒரு தாய்க்கு தெரியும் குழந்தையோட வலி எப்படி இருக்கும்ன்றதை அந்த குழந்தைய அந்த தாய்க்கு உணர முடியும். ஆனா குழந்தைக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன்னா அதை உருவாக்கினதுனாலேயே அதுக்கு எதனா வலி வந்து என்னால தாங்க முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த மூலத்தையே உருவாக்குனது, இந்த கிரியேஷனை உருவாக்குனது கிரியேட்டர் தான். அப்ப அந்த கிரியேட்டருக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கிரியேட்டருக்கு வலியே இருந்தாலும் உள்ள இருக்கிற கிரியேஷனை அனுமதிக்காம அது எனக்கு தீர்வானு நினைக்காத வரைக்கும் இதனால கிரியேட்டர்னால அந்த தீர்வை கொடுக்க முடியாது. ஏன்னா அது விளையாண்டு இருக்குது. விளையாடுற ஒரு பொண்ணு நல்லா தானே இருக்கிறேன் என்னைக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் எதுவும் பண்ண முடியல. ஆனா என்னைக்கு உள்ள இருக்கிற அந்த கிரியேஷனை கிரியேட்டர் கிட்ட இல்லப்பா என்னால முடியல, இதை தாங்க முடியல, இது நிக்கணும்ன்ற ஒரு தன்மை என்னைக்கு அது உள்ள இருக்கிற கிரியேஷனுக்கு அது ஏற்படுதோ அப்ப கிரியேட்டர் அதுக்குள்ள கம்மியில் ஆயிடும். கிரியேட்டர் உள்ள வந்துடும். அப்படி கிரியேட்டர் உள்ள வந்துச்சுன்னா இதுக்கான முடிவு கட்டாயம் நடக்கும். இப்ப நல்லா சொன்னேன், இந்த உலக ஏற்க நிக்கணும். இன்னும் உலக எல்லாமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போனேன். ஏன்னா எல்லா வழியும் என் வழியா எனக்கு தெரியுது. நான் அதனால்தான் எல்லாத்துக்குள்ளேயும் நான் பெயின் இருக்குதுன்னு நான் பேசுறதுக்கு காரணம். இந்த பெயினை நம்ம உணரணும் அப்படின்னா பெயின் என்பது வலி, வழி என்பது தான் வழி. இந்த வழி மூலமான வழி, முடிவான வழி, இறுதியான வழி, நித்தியமான வழி. இந்த ஒரு வழி நம்ம போனாதான் நம்மளுக்குள்ள முழுமையான மாற்றங்கள் வரும். அந்த முழுமையான மாற்றத்தை நம்ம உணர்ந்தா இந்த தேவையில்லாத இந்த சலசலப்பு, இந்த ஏக்கம், இந்த ஏற்றத்தாழ்வு இது எதுக்குமே இங்க வேலை இல்லை.
எல்லாமே ஒரு விளையாட்டு தான். விளையாட்டை இழுத்து மூடிட்டு நித்தியமான பேர்மை நிலையை நம்ம எல்லாரும் ஏற்றணும். அதுக்கு தான் இந்த நிகழ்வு நடக்குது. அது இந்த நிகழ்வு நடக்கணும்னா நம்ம எல்லாருக்குள்ளும் அன்பு கருணை அதிகமாகி ஒருமை குணம் வந்து அனைத்தும் நான்ற புரிதல் வரும்போது இப்ப நான் பேசின மாதிரியும் நான் சிந்திச்ச மாதிரி உங்க எல்லாராலையும் சிந்திக்க முடியும். எல்லாரும் இந்த உலக இயக்க நிக்கணும்னு உங்களால் நினைக்க முடியும். நினைக்கும் போது இங்க எல்லா உயிரும் நித்தியமான பேர்மை நிலையை 100% கட்டாயம் விட்டுடும். மிக்க நன்றிமா, மிக்க நன்றி.